ஏய் சம்பளம் கொடுக்கலையா அவனுக்கு? என்ன பேட்டா வாங்குறீங்கல்ல டெய்லி? ஐயோ போ சொல்றா அவரு. அப்போல்லாம் 2 கேமராலாம் பண்ண முடியாது. அங்கே ட்ராலி போட்டு அங்கே வந்து நல்ல டிஸ்டன்ஸில் ஹோல் வீடு தெரியணும். அங்கேருந்து இவர் கிட்ட வர 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 இவர் நல்ல போல்டாக தெரியணும். வர வர ட்ரீட்டப் பண்ணிக்கணும். அங்கே சொல்லியாச்சு லெங்க்தி ஷாட். இந்த பக்கம் குஷ்பு, மீனா, அந்த பாண்டு குண்டுலாம் இருக்காங்க. இவர் இங்கேருந்து நேராக கேமரா கிட்ட வந்து பேச டைலாக். ஏய் பொண்டாட்டின்றவ வெறும் தலகாணி உர போட்டு பெட்டு தட்டி நம்மளை படுக்க வைக்கிற மட்டும் இல்லைடா. பொண்டாட்டின்றவா காலையில் நமக்கு பெட் காஃபி கொடுத்துட்டு நமக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புறவ மட்டும் இல்லைடா. அப்படியே துண்டை போட்டு தோளில் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டைலாக். பொண்டாட்டின்றவா நம்மளை யார் இந்த கல் இங்கே வச்சிரு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி நான் ஒன்று என்ன பண்ணேன், இவ்வளோ லென்த்து டைலாக் முக்கால்வாசி டைலாக் முடிஞ்சிச்சு, இப்போ போய் புளியும் என்ன பண்ணுறது, போய் அந்த கல் தேடுங்கிறான்றேன். அசிஸ்டன்ஸு தேடுறானுங்க கல்லே காணும். நான் போய் பார்த்தேன். சரஜி இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் நிறுத்திருக்கலாங்க. டேய் பெருக்குங்களா ஒரு கல் இருக்கக்கூடாதுடா இந்த மாதிரி. அப்புறம் அதாவது டேலாக் மறந்துட்டுன்னு சொன்னா திட்ட போறாங்க எல்லாரும். அசிங்கமா நினைச்சு யாராங்க கல்லை போட்டது செம்ம. அதுக்கப்புறம் தான் சிரிச்சாங்க எல்லாரும். நான் கல் எடுத்துட்டு நான் வந்தேன். கல் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? இந்த கல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. டயலாக் மறந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. இல்லை அவன் வேற படுத்துறாங்க. அந்த ஈரோடு வந்துட்டாங்க நேரம் உங்களை வாழ்த்திட்டு இருக்கோம். ஈரோட படுத்துவாங்க அவன். நான் சொல்றேன் டப்பிங்கில் பார்த்துக்கலான்னா இவரு சொல்லுவார் டப்பிங்கில் பார்த்துக்கிறேன் ஆக்சென்ட்டோட பேசுகிறான். அதில் மாட்டதான் அது. அவன் கட்டு சொல்லுவான். டைரக்டர் சொல்கிறது அவன் சொல்லிடுவான் கட்டு. இவர் நல்லாதான் சொல்லிட்டு இருக்கான் சுமாரி அடி கேட்க மாட்டான் அவன். வேறு நாட்டாமல் பாதம் பட்டா வெள்ளாமல் விளையும் அடி, நாட்டாமல் கையை செஞ்சால் மாதம் 4 மழை பொழியும் அடின்னு இருக்கும். அந்த பாட்டை ப்ளே பண்ணோன்னு மழை கொட்டும். நம்புவீங்களா? இட் ஹேப்பன்ட். தட்ஸ் த சென்டிமெண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அப்போல்லாம் 2 கேமராலாம் பண்ண முடியாது. அங்கே ட்ராலி போட்டு அங்கே வந்து நல்ல டிஸ்டன்ஸில் ஹோல் வீடு தெரியணும். அங்கேருந்து இவர் கிட்ட வர 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 இவர் நல்ல போல்டாக தெரியணும். வர வர ட்ரீட்டப் பண்ணிக்கணும். அங்கே சொல்லியாச்சு லெங்க்தி ஷாட். இந்த பக்கம் குஷ்பு, மீனா, அந்த பாண்டு குண்டுலாம் இருக்காங்க. இவர் இங்கேருந்து நேராக கேமரா கிட்ட வந்து பேச டைலாக். ஏய் பொண்டாட்டின்றவ வெறும் தலகாணி உர போட்டு பெட்டு தட்டி நம்மளை படுக்க வைக்கிற மட்டும் இல்லைடா. பொண்டாட்டின்றவா காலையில் நமக்கு பெட் காஃபி கொடுத்துட்டு நமக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புறவ மட்டும் இல்லைடா. அப்படியே துண்டை போட்டு தோளில் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டைலாக். பொண்டாட்டின்றவா நம்மளை யார் இந்த கல் இங்கே வச்சிரு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி நான் ஒன்று என்ன பண்ணேன், இவ்வளோ லென்த்து டைலாக் முக்கால்வாசி டைலாக் முடிஞ்சிச்சு, இப்போ போய் புளியும் என்ன பண்ணுறது, போய் அந்த கல்லை தேடுங்கிறான்றேன். அசிஸ்டன்ஸு தேடுறானுங்க கல்லே காணும். நான் போய் பார்த்தேன். சரஜி இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் நிறுத்திருக்கலாங்க. டேய் பெருக்குங்களா ஒரு கல் இருக்கக்கூடாதுடா இந்த மாதிரி. அப்புறம்